வீக்கமாக இருக்குது. இவ்வளோ அளவுக்கு வந்து ஒரே குழியாக இருக்குது. அந்த பல் நான் வாங்கி வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து டிபியில் வச்சிடறேன். அது லைவில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிடறேன் அதை. வாங்க வணக்கம், நல்லா இருக்கீங்களா சாசி? எப்படி சாமி இருக்க? டே மகனே, அப்பாவின் உழைப்பு என்ற பெயரில் கட்டுரை எழுத சொன்னால் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதை மட்டும்தான் எழுதணும். வீடு கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறதெல்லாம் எழுதக்கூடாது. சிஎஸ்ண்ணா இருக்கட்டும். ஓகே அக்கா, உங்கள் நன்றி உரை. அக்கா, உங்கள் நன்றி உரை எப்போது? ஐயோ, என் நன்றி உரைக்காக வெயிட் பண்ணுறீங்களா சகரியா தம்பி? இந்த நன்றி உரையை முடிச்சிடுறேன். ஓகே, அது முறை சிஎஸ் காலையில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போகணும். இருக்கா இல்லையா? ஐயோ, ஏன் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் வேற பயமுறுத்துறீங்க. வேல்முருகனை நான் என்னாச்சு? டெலீட் பண்ணிட்டீங்க எல்லா கமெண்ட்டையும். பல்லு வலி இருந்து ஒரு டைம் கூட்டிகிட்டு போனேன். பல்லு க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க. 6 வருஷமாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை சகோதரி. சூப்பர்ண்ணா மாஸ். நான் எங்கள் அம்மாயி ஊருக்கு போவேன். அப்போது காசுக்கு பதில் நெல் கொடுத்து தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிடுவேன். சூப்பர். குட் நைட் அக்கா. குட் நைட் முத்துக்குட்டி. சிஸ்டர், வாட்சி மிட்டாய், மோதிர மிட்டாய், 2 கைகள் இல்லை அண்ணா. நான் அந்த இது நான் சாப்பிட்டதில்லை. அந்த இது எங்கள் ஊருக்கு அந்த மாதிரி வரமாட்டாங்க சங்கரண்ணா. ஆனால் நான் இப்போ கல்யாணம் பண்ணிகிட்டே திருச்சி போனப்போ அங்கே கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ பார்த்துருக்கேன் நான். ஆனால் நம்ம ஊருக்கு வந்ததில்லை அது மாதிரிலாம். ஆனால் ஜவ்வு மிட்டாய் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம ஊருக்கு அந்த மாதிரி இந்த வாட்சி மிட்டாய் போடுறது, இந்த கண்ணாடியெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி நான் சாப்பிட்டதில்லை. பள்ளியில் பூச்சி இருக்கும் அப்படியா? ஓகே. அப்படியா? சரிம்மா. தம்பிக்கு தூக்கம், கண்ணுக்கு வெளியே வெட்டி. அப்படியா சகரியா? அந்த கிளம்புறேன். பல்லை நாமே எடுக்க சொல்லிட்டு பல்லை பிடிங்க அது என்று சொன்னார். என்ன அர்த்தம்? சிஎஸ்ண்ணா ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல இருக்கிற சகோதரி, போய் ரெஸ்ட் எடுங்க. ஆமாம் வேலுமுருகண்ணா, கிளம்பிடலாமா? ஓகே அத்தா, நம்ம குடும்பத்தில் அந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை நினைத்து பார்க்க முடியல. நீங்கள் சொன்னீங்களே அவங்களானே? ஏன் பாலானே? சாரி, ஏன் சபரி என்ன நீங்கள் சொன்னீங்களா ஒரு தடவை? அவங்க ஹாய் டியர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செந்தில் சகோ. நீங்கள் நல்லா இருக்கீங்க? ஹாய் டாக்டர். ஏன் செந்தில்மா, ஏன் இப்படி போட்டு விட்றீங்க? சரி, எனக்கு 47 லைக் வந்துடுச்சு. இன்னும் ஒரு 3 லைக் யாராவது போடுங்க. யாரும் முறைண்ணே ஒரு தடவை என்கிட்ட சொன்னீங்களே, அவங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சொன்னீங்களா, அவங்களானே அவங்க? சரிங்க சிஸ்டர், மாத்திரை போட்டிங்களா? போய் தூங்குங்க, உடம்பு கெட்டு போயிடும். ஆமாண்ணா, சரி நான் கிளம்புறேன். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகணும். காலையில் 7 மணிக்கு போகணும் வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ 7 மணிக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு என்னோடய மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். உங்களிடம் ஒரு சோறு தெரியுது. அம்மாண்ணா, கண்ணெல்லாம் எரியுது சீரியஸண்ணா. இதை விட கொடுமை என்னென்னா, அன்றைக்கி வந்துட்டு ஒரு அக்கா வந்துருந்தாங்க. அந்த அக்கா கிட்டத்தட்ட வந்து என் பக்கத்து மெடிக்கலில் வேலை பார்த்தவங்க. என் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த அக்கா, நான் அந்த அக்கா இந்த மெடிக்கலில் வேலை பார்த்தாங்க, நான் வந்து கண்ணாஸ்பத்திரியில் வேலை பார்த்தேன். அந்த அக்கா பேர் வந்து சாமுண்டீஸ்வரி. அந்த அக்கா பேர். இன்றைக்கி தான் அந்த அக்கா பார்த்தேன். அந்த அக்கா என்ன சொல்கிறாங்க, என்னடி குண்டாயிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கே ஷாக் ஆகிட்டு. 47 இருந்தது 46 ஆயிடுச்சு. யார்ப்பா எடுத்தது? உங்களிடம். ஆமாம் சிஎஸ்ண்ணா, லைவில் உள்ள நண்பர்கள் அனைவரும் ஹரணியக்காவை ஒரு நாளைக்கு எல்லோரும் நேரில் சந்திக்கும் போது அப்படி ஒரு நிலை ஒரு நாளைக்கு வரும். அன்றைக்கு ஊட்டிக்கண்ணன், எல்லா செலவும் என்னுடைய ஊட்டிக்கண்ணன். ஊட்டிக்கண்ணன் ரொம்ப நன்றி செல்லம். வெயிட் பண்ணுங்க, இன்னும் 2 லைக் வரட்டும். வேல்முருகண்ணா, சரியண்ணா, ஓகேம்மா. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஏன் வேல்முருகண்ணா ஷாக் ஆனீங்க? எதுக்காக?